இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீயப்பன் வந்து அதாவது எனக்கு ஒரு அவனுடைய குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, அவன் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் ஏஎஸ்பியில் அவன் வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நேம் கொடுத்துருந்தான். நம்ம கரஸ்பாண்டன்ட் சார் வந்துருந்தாரு. வந்துட்டு சரி ஒரு கேர்ளை போட்டலாமே, அதனால் ரெண்டு பேருமே தப்பு தோறி ஒரே ஒரு கேர்ளை கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவனும் அந்த கேர்ளை போட்டோம்னா இவன் வந்து ஜெயிச்சுட்டான்னா அப்புறம் இவன் வந்துடுவான். அதனால் ரெண்டுமே கேர்ளாக போட்டுருங்க. அப்போ தான் வந்து எப்படி இருந்தாலும் ஏஎஸ்பிஎல் கேர்ளாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு இந்த மாதிரி யாரும் பரவாயில்ல, வேறு ஏதாவது ஒரு ஹவுஸ் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இம்மீடியட்டாக சரி சார். ஒரு சின்ன ஒரு அதுக்காக சார் மன வருத்தமே எதுவுமே இல்லை. அப்போ நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன், இவனுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா இவனுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே சொல்லாமல் சரி சார் அப்படின்ற ஒரு சின்ன முகத்தில் ஒரு வருத்தமே காமிக்கவே இல்லை. இம்மீடியட்டாக மாறிட்டான். சரி, அதே மாதிரி ஸ்டடீஸில் எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். அப்போ சரி, இவனுக்கு ஏதாவது ஒரு இந்த அளவுக்கு இருந்த பையனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அப்படின்னு மனசில் இருந்தது. சார் வந்து இந்த மாதிரி இந்த இன்ட்ராக்ட் கிளப் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சாயங்காலம் ஒரு 6:30 தான் எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. யார்